Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பஸ் ஸ்டாப்ல நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸை வந்து எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த பஸ் அண்ணா நகருக்கு போகுமா? நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு பஸ் வந்துருச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேப்போம்ல, இந்த பஸ் அண்ணா நகருக்கு போகுமா? உங்க இடத்தோட பிளேஸ் சொல்லி கேப்பீங்க தானே. இல்ல பஸ்ல இருக்காங்க அப்படின்னா பஸ்ல ஆட்கள் இருக்கும் தானே. அப்ப நம்ம கீழே நின்னுட்டு இந்த பஸ் அண்ணா நகருக்கு போகுமா, அந்த பஸ்ல இருக்கவங்க கிட்டே நம்ம கேட்போம். அப்போ இந்த பஸ் அண்ணா நகருக்கு போகுமானா அதை எப்படி கேக்குறது? இப்ப பாருங்க, போகுமா, இந்த போகிற செயல் நடக்கு. ஓகே, போகுமான்னு கேக்குற. அப்போ ஒரு செயல் நடக்கு, மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம்? do, does, did. இந்த மூணுல ஒண்ணு யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். இதுல என்ன போகுமா, போனதான்னு கேட்கல. போனதானா அது பாஸ்ட். அப்ப did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். இது போகுமானா நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம். அப்போ do இல்லனா does யூஸ் பண்ணணும். இதுல do வருமா does வருமா? இந்த பஸ் அண்ணா நகருக்கு போகுமா? இந்த பஸ் ஒன்னே ஒண்ணுதான் நான் மென்ஷன் பண்ணி பேசுறேன். பஸ் அப்படின்னா ஒரு நவுன். ஓகே, அப்போ ஒரே ஒரு நவுன், ஒரே ஒரு பஸ் தான் நான் மென்ஷன் பண்ணி பேசுறேன். அப்போ ஒன்னே ஒண்ணு மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க டஸ் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்டதை நீங்க மென்ஷன் பண்ணி பேசும்போது do யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ டஸ் அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? நவுன். ஓகே, இதுதான் சப்ஜெக்டா நம்ம எடுப்போம். This bus. Does this bus அடுத்து மெயின் verb எழுதணும். போகுமா, போறதுக்கு இங்கிலீஷ் என்னது? go. ஓகே, does this bus go அடுத்து எங்க? அண்ணா நகருக்கு. அந்த இக்கு அப்படின்னா to போடணும். இங்க என்ன ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அப்ப நம்ம என்ன போடுவோம்? to போடணும். to அண்ணா நகர். Okay, does this bus go to Anna Nagar? Okay, question mark. அடுத்து பாருங்க, நம்பர் 9A பஸ் வந்து போய்விட்டதா? நம்ம வந்து பேச்சு வாக்குல எப்படி கேட்போம்? 9A பஸ் போய்விட்டதா? இல்ல நம்ம வந்து ஒரு இடத்தோட பேரை சொல்லி கேட்போம். உங்க இடத்தோட பேரை சொல்லி நீங்க கேட்பீங்க தானே. இந்த பஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்போம். அந்த போயிடுச்சா, போய்விட்டதா இப்படி நம்ம கேட்கும் போது இது என்னது? போய் விட்டதா, பாஸ்ட்ல நடந்ததுதான். அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். போய் விட்டதா இல்ல போயிடுச்சா அப்படின்னு கேட்போம். ஓகே, போயிடுச்சா போய் விட்டதா இப்படி கேட்கும் போது பாஸ்ட்ல நடந்தத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चनா கேட்டிருக்கோம். போய் விட்டதா போயிடுச்சா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அப்போ 9A பஸ் போய்விட்டதா அப்படின்னு கேட்கும் போது அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? has இல்லனா have யூஸ் பண்ணணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க have இல்லனா has வரும். இங்க have வருமா has வருமா? ஏனா has தான் வரும். 9A பஸ் ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். பஸ் அப்படினாலே அது ஒரு நவுன் தான். நவுன் அப்படின்னா என்ன? எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். பஸ், கார் இது எல்லாமே ஒரு நவுன் தான். ஓகே, அப்போ இது வந்து என்னது? ஒரே ஒரு பஸ் ஒண்ணே ஒண்ணு நான் மென்ஷன் பண்ணி பேசுறேன். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணா? has யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். has அடுத்து நம்பர் 9A. இல்ல நான் 9A எழுதியிருக்கேன் பஸ்ஸோட நம்பர். இல்லனா உங்க இடத்தோட பேரை சொல்லி கூட கேட்கலாம். அப்போ has the number 9A bus. அடுத்து என்ன? மெயின் வெர்ப் வரணும். போய்விட்டதா. அந்த மெயின் வெர்ப்ல என்னவா இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம், V3 ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட் ஃபார்ம் என்ன? போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கோட பாஸ்ட் went. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. அப்ப என்ன வரும்? gone. ஓகே, has the number 9A bus gone. ஓகே, இந்த 9A பஸ் வந்து போய்விட்டதா அப்படின்னு.
இல்லனா நம்ம வந்து இந்த 9A பஸ் நம்பர் சொல்லாம பஸ் போயிடுச்சா பஸ் போயிட்டதா அப்படின்னு கேட்போம்ல அது எப்படி கேட்கணும் has the bus gone okay has the bus gone இது நம்ம இதுல தான் கேட்கணும்னு கிடையாது இந்த போய்விட்டதா நம்ம வந்து பாஸ்ட்ல நடந்தத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறோம் இது போயிடுச்சா போச்சான்னு கேட்போம்ல பஸ் போச்சா 9A பஸ் போச்சா 9A பஸ் போனதா அப்படின்னு கேட்போமா அந்த போனதா போச்சா அப்படின்னு கேக்குறது அது பாஸ்ட் டென்ஸ் அந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு ஓகே பாஸ்ட்லயே நடந்து முடிஞ்சிருச்சு போனதா போச்சா அப்படின்னு முடிஞ்சிருச்சு அத क्वेश्चनா கேக்குறீங்க அப்படினா நீங்க did யூஸ் பண்ணனும் ஓகே ஏனா மெயின் வெர்ப் வந்திருக்கு அதுவும் பாஸ்ட்ல क्वेश्चन கேக்குறோம் அப்படினா did யூஸ் பண்ணி கேட்கலாம் ஓகே did the number 9A bus இங்க என்ன வரும் go தான் வரும் ஓகே did வந்தாலே நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் did வந்தா வரக்கூடிய வெர்ப் வந்து மெயின் வெர்ப் வந்து go வரும் ஓகே அப்போ என்னது போச்சா போனதான்னு கேட்கும்போது இங்க did யூஸ் பண்ணணும் போய்விட்டதா போயிடுச்சா அப்படி கேட்கும்போது அது present perfect tense ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு நம்ம வந்து புது இடம் அப்போ நம்ம வந்து போறவங்க கிட்ட கேட்போமா அந்த பஸ் ஸ்டாப் இங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்போமா அதுதான் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கே அப்படின்னா WH கொஸ்டின் வந்திருக்கு அத ஃபர்ஸ்ட் எழுதணும் எங்கேனா வேர் அடுத்து என்ன வரணும் பாருங்க இங்க வந்து எந்த மெயின் வெர்புமே இல்ல அப்போ ஒரு நவுன பற்றி பஸ் ஸ்டாப் அப்படின்னா ஒரு இடத்தினுடைய பேர் அப்போ ஒரு நவுன பற்றி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்போ क्वेश्चन கேக்கும்போது அங்க என்ன யூஸ் பண்ணனும் be verb யூஸ் பண்ணனும் ஒரு நவுன பற்றி क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா அங்க be verb யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம் ஆனா இங்க ஃபர்ஸ்ட் வந்து WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கு அடுத்து be verb வரணும் அந்த be verb என்ன am is are was were will be இதுல நான் பிரசன்ட்ல தான் கேக்குறேன் எங்க இருக்கு எங்க இருந்ததுன்னா அது பாஸ்ட் அப்ப எங்க இருக்குன்னு நான் பிரசன்ட்ல கேக்குறேன் கேக்கும்போது am is are இந்த மூணு தான் என்னது பிரசன்ட் உள்ளது amனா தன்னை பற்றி சொல்றது இல்ல இந்த பஸ் ஸ்டாப் ஒண்ணே ஒண்ணதான் நான் மென்ஷன் பண்றேன் அப்ப இதுல என்ன வரும் is வரும் ஓகே ஆர் வராது ஆர்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்லும்போது நான் இல்ல ஒரே ஒரு பஸ் ஸ்டாப் தானே மென்ஷன் பண்றேன் இங்க பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அதுதான் அப்ப where is அடுத்து the bus stop ஓகே பஸ் ஸ்டாப் அப்படின்னா பேருந்து நிறுத்தம் நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்ல நிறுத்தி போவோம்ல அதுதான் பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் இது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா நிறைய பஸ்ஸுங்க வந்து கூட்டமும் ஒரு இடத்துல நிக்கும்ல அதுதான் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவோம் பேருந்து நிலையம் ஓகே அடுத்து இது கடைசி பஸ்ஸா அப்படின்னு கேக்குறேன் இது கடைசி பஸ்ஸா இல்ல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல ஒரு நவுன பற்றி பஸ் அப்படினாலே ஒரு நவுன் தானே அப்போ ஒரு பொருளோட பெயர் ஒரு வாகனத்தோட பெயர் அப்போ எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அதெல்லாமே நவுன்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த நவுனை பற்றி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்படினா அங்க என்ன யூஸ் பண்ணனும் be verb யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் இங்க WH क्वेश्चन WH क्वेश्चन வரல சோ இல்ல வந்து be verb தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப இல்ல என்ன வரும் இது கடைசி பஸ்ஸான்னு இப்ப பிரசன்ட்ல தான் கேக்குறேன் அப்போ பிரசன்ட்ல கேக்கும்போது am is are இந்த மூணுல ஒண்ணு இல்ல என்ன ஒரே ஒரு பஸ் தான் நான் மென்ஷன் பண்றேன் இது கடைசி பஸ்ஸான்னு அப்போ ஒண்ணே ஒண்ணா மென்ஷன் பண்ணும்போது is யூஸ் பண்ணுவோம் is அடுத்து இது is this the last bus okay is this the last bus இது கடைசி பஸ்ஸா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பஸ்ஸில் ஏறு நம்ம சொல்லுவோம்ல பஸ்ல ஏறு அப்படின்னு பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்றதுக்கு ஏறு அப்படின்னா get on போடலாம் get on the bus ஓகே ஏறுறதுக்கு get on ஓகே அப்ப பஸ்ல ஏறு அப்படின்னா get on the bus அதே போல பஸ்ல இருந்து இறங்கு நம்ம சொல்லல பஸ்ல இருந்து இறங்கு பேச்சுவாக்குல பஸ்ல இருந்து அப்படின்னு பஸ்ல இருந்து இறங்கு அப்படின்னா அந்த இறங்கு அப்படின்னா get off the bus ஓகே பஸ்ஸில் ஏறு அப்படின்னா get on the bus
பஸ்ல இருந்து இறங்கு அப்படின்னு சொல்லும்போது get off the bus. ஓகே, get off அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஏறு இறங்கு இது எல்லாமே என்னது ஒரு மெயின் வெர்ப். ஓகே, அப்போ இத क्वेश्चनா கேக்குறேன் பாருங்க. நீ பஸ் ஏறினியா அப்படின்னு क्वेश्चनா கேக்குற. நீ பஸ் ஏறினியான்னு கேக்குறது என்னது? இதுல வந்து மெயின் வெர்ப் ஏறினியா, அது வந்து மெயின் வெர்ப் இருக்கு. ஓகே, ஏறுகிறாயா அப்படின்னு நான் பிரசன்ட்ல கேட்கல, ஏறினியான்னு பாஸ்ட்ல கேக்குறேன். ஓகே, ஏறியாச்சான்னு கேட்போமா? நீ பஸ் ஏறியாச்சா அப்படின்னு கேட்போம். அந்த ஏறியாச்சா ஏறினியா எல்லாமே ஒண்ணுதான். அப்போ நம்ம இத வந்து பாஸ்ட்ல கேக்குறோம் क्वेश्चन. அப்ப ஏறியாச்சான்னு கேட்கும்போது பாஸ்ட்ல கேக்குறோம்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? did. ஓகே, பாஸ்ட்ல கேட்கும்போது அங்க மெயின் வெர்ப் இருக்கு அப்படின்னா அங்க did யூஸ் பண்ணணும். did, do, does எல்லாமே மெயின் வெர்ப் இருந்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப did அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட். did you. அடுத்து பஸ் ஏறினியா, இத வந்து எப்படி எழுதலாம்? get. இத அப்படியே எழுதலாம், get on the bus. ஓகே, இத அப்படியே எழுதலாம். G ஸ்மால் லெட்டர்ல. ஓகே, did you get on the bus? இதே போல நீ பஸ்ல இருந்து இறங்கினியா, நீ பஸ்ல இருந்து இறங்கியாச்சான்னு கேட்போமா? நீ பஸ்ல இருந்து இறங்கியாச்சா இறங்கினியா எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அந்த இறங்கினியா மெயின் வெர்ப் வந்திருக்கு. அதுவும் இறங்குறியான்னு கேட்கல, இறங்குறியானா அது பிரசன்ட். இறங்கியாச்சா இறங்கினியா அப்படின்னு கேக்குற. அப்ப இது பாஸ்ட் பத்தி கேக்குற. அப்ப பாஸ்ட் பத்தி கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? did. did அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு, அப்ப you. did you அடுத்து என்ன? பஸ்ல இருந்து இறங்கினியா, அதுக்கு get off the bus. ஓகே, பஸ்ல இருந்து இறங்கினியானா get off the bus. இறங்குறதுக்கு ஏறுறதுக்கும் get on, ஏறுறதுக்கு அடுத்து get off வந்து இறங்குறதுக்கு. ஓகே, அப்ப நீ பஸ்ல இருந்து இறங்கினியானா did you get off the bus? அடுத்து பாருங்க, பஸ் எப்போது கிளம்பும் அப்படின்னு கேக்குறேன். எப்போது கிளம்பும் இது வந்து ஃபியூச்சரா மெயின் பண்ணி பேசுறோம் தான், ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறோம். எப்போது கிளம்பும். ஆனா ஃபியூச்சரா மெயின் பண்ணி பேசினாலும் இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். ஏன்னா இது வந்து கால அட்டவணை, இந்த டைம் டேபிள் படி ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை பத்தி பேசும்போது சரிதான். அதை பத்தி நம்ம क्वेश्चन கேட்கும் போதும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, இந்த கால அட்டவணை ஒண்ணு வந்து டைம் டேபிள் படி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இது இந்த டைமுக்கு கிளம்பும், இந்த பஸ் இந்த டைமுக்கு வரும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனா அந்த டைம் வந்து ஆல்ரெடி நம்ம டைம் டேபிள் படி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த கால அட்டவணை பத்தி நீங்க क्वेश्चन கேக்குறீங்க, டைம் டேபிள் படி பிக்ஸ் பண்ணத क्वेश्चन கேக்குறீங்க, அத பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது ஃபியூச்சரா இருந்தாலும் நம்ம அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ பஸ் எப்போது கிளம்பும் அப்படின்னா எப்படி? எப்போது அப்படின்னா WH கொஸ்டின் வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்போதுனா when. அடுத்து என்ன? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி தானே எழுதணும். அப்போ கிளம்பும் மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணணும்? do இல்லனா does. ஓகே, அப்ப இல்ல does வருமா do வருமா? இல்ல does தான் வரும். ஏன்னா பஸ் ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஒரே ஒரு நவுன பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க does யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்டத பேசும்போது do யூஸ் பண்ணணும். ஓகே, இல்ல when இந்த WH கொஸ்டின் வரலைன்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி இந்த does தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, இப்ப WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அடுத்து இந்த does செகண்ட் எழுதுறோம். அடுத்து noun, இந்த இதுதான் சப்ஜெக்ட்டா நம்ம எடுக்கிறோம். noun the bus. அடுத்து கிளம்பும், இது மெயின் வெர்ப். புறப்படும் அப்படிங்க கேட்பால அதுதான் leave. ஓகே, when does the bus leave? பஸ் எப்போது கிளம்பும், பஸ் எப்போ புறப்படும் அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு நம்ம கேட்போம்ல, அடுத்த பஸ் எப்போ எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்போம். அப்போ அடுத்த பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்கும் போது எத்தனை மணிக்கு WH கொஸ்டின் வந்திருக்கு தானே. அப்ப என்ன எத்தனை மணிக்குன்னா what time. அடுத்து என்ன வரும்? இப்போ வந்து இதுல எந்த மெயின் வெர்புமே வரல. ஒரு ஒரு நவுன பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம். பஸ்ங்கிறது ஒரு நவுன் தானே. அடுத்த பஸ் எப்போன்னு ஒரு நவுன பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்ப என்ன வரும்? பி வெர்ப் வரும். அந்த பி வெர்ப்ல எது வரும்? am, is, are எது வரும்?
இஸ் தான் வரும். ஏன்னா அடுத்த பஸ் ஒரே ஒரு பஸ் தான் நான் ஒண்ணு மென்ஷன் பண்றேன். சோ இல்ல இஸ். வாட் டைம் இஸ் த நெக்ஸ்ட் பஸ்? ஓகே, அடுத்த பஸ், அதுக்கு நெக்ஸ்ட் பஸ். வாட் டைம் இஸ் த நெக்ஸ்ட் பஸ்? அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு. சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போது அப்படின்னு ஒரு நேம சொல்லி கேட்கும்போது, சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போ அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? இதுல எந்த மெயின் வெர்புமே வரல, நவுனை பத்தி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். ஓகே, அப்போ எப்போது WH கொஸ்டின் வந்திருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்போதுனா when. when அடுத்து noun ஒண்ணே ஒண்ண நம்ம மென்ஷன் பண்றோம். சோ is. when is the அடுத்த பஸ் நெக்ஸ்ட் பஸ். அடுத்து என்ன? எங்க? சென்னைக்கு. அந்த இக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. சோ டு சென்னை. ஓகே, when is the next bus to சென்னை? அடுத்த பஸ் சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.